என்னுடைய தொகுதிக்குள்ள பல இடங்களில் கல்குவாரிகள் வந்து முறைகேடாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் அங்கே போவேன், அதை விட மாட்டேன். எங்கிட்ட யாரும் அப்படி எதுவும் சொல்லல. பட் நான் அதை விசாரிக்கிறேன் என்னன்னு. அப்படிங்களா? நான் கவனிக்கல. ஒருவேளை தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், நிச்சயம் அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். 11 to 11 பார்களை பொறுத்த வரைக்கும் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலா கட்டணம் வசூலித்து அதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுக்கணும்? அது பத்தி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட FL2ங்கிற அந்த லைசன்ஸ் வச்சிருக்க எல்லாத்தையுமே எங்களுடைய அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேரை நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் துறையில் நிறைய பேரை பணி மாற்றம் செஞ்சுருக்கோம். என்ன காரணம்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஏன் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் விசாரிக்கும் போது அந்த லெவல்லையே சால்வ் பண்ண முடியக்கூடிய பிரச்சனையை அவங்க தவிர்க்கிறாங்க. அதனால தான் இப்போ புது ஆட்கள் ரொம்ப நேர்மையாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து டாஸ்மாக் துறைக்கு நியமிச்சிருக்கோம். அது இனி வர நாட்களில் அது எல்லாமே கண்காணிக்கப்பட்டு தடுக்கப்படும். என்னுடைய தொகுதிக்குள்ள பல இடங்களில் கல்குவாரிகள் வந்து முறைகேடாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் அங்கே போவேன், அதை விட மாட்டேன். அதில் என்னன்னா, அதிகப்படியான அந்த கனிம வளங்களை எடுத்து விவசாயிகளோட நிலத்தடி நீர் மட்டத்துக்கு கீழே போயிடுச்சு, விவசாயம் பாதிக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டா எனக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு சொல்லிடுறாங்களே. எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு FL2 ஓபன் பண்ணிட்டோம்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து 717 கடை அங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இங்க FL2வா திறந்துட்டு இருக்கீங்கம்பாங்க. இது மாதிரி அடிப்படை ஆதாரமற்ற சும்மா ஒரு மைக்கும் கேமரா இருந்தா பேசலான்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு FL2 கூட இது வரைக்கும் ஓபன் பண்ண கிடையாது. ஏன் அப்படின்னா, அதை முறைப்படுத்தணுங்கிற நோக்கம் உங்களை மாதிரியே எனக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய FL2ல அந்த நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே இருக்கும். அங்க போனா அப்படியே அண்ணன் கேட்ட மாதிரி 10 ரூபாய்க்கு வந்து 30 ரூபா 40 ரூபா சேர்த்து விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். நிச்சயம் இப்போ எப்படி டாஸ்மாக்ல எப்படி கடைகள் வந்து அதிரடி நடவடிக்கையா க்ளோஸ் பண்ணோமோ அது மாதிரி FL2 கண்காணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா அவங்க மேலே கடும் நடவடிக்கை இருக்கும். ஆனா தானியங்கிங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர். அதாவது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்த்து ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் சும்மா உட்காந்து எதுக்காக யாராவது தீர்வு சொல்லுவோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இல்லாம எல்லா வகையிலையும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான முயற்சிகள் தான். ஒரு பிரச்சனை வந்து இந்த தானியங்கி மூலமா சரியாகுமான்னு சொல்லி பரிசோதனை நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா, அந்த MRPக்கு மேல பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியா இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு சின்ன சாக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வாங்குறீங்களா MRPக்கு மேல அப்படிங்கிறது, அதை தான் வந்து எல்லாம் பெரிய குறையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு வருஷமா இத்தனை பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்களே, ஆனா அவங்களை யாரும் என்னன்னே கேட்கல. ஆனா இப்போ வந்து அதை எனக்கு தெரிஞ்சு நான் அமைச்சரா பதவியேற்று ஒரு 26 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 26 நாள்ல 717 கடையை மூடி இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடிக்கு மேல நம்ம தமிழக அரசு கஜானா கொண்டு வந்திருக்கோம். கன்சியூமருக்கு போகக்கூடிய பணங்கள் தான். நீங்க இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்ச பணங்கள் தான். என்னன்னா, பாமர மக்கள் குடிக்கிறத எங்க அரசு என்னைக்குமே என்கரேஜ் பண்ணாது. குடிக்க கூடாது. மது இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதா எங்களுடைய நோக்கமே. ஆனால் சில வீடியோலாம் நீங்களும் பார்ப்பீங்க, சமூக வலைதளத்தை சொன்னனால சொல்றேன். எனக்கு கை நடுங்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, என்னால முடியல, நான் செத்துருவோம் போல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் வந்து காசு கொடுத்து அந்த போய் வாங்க போறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த 10 ரூபாயை திருடுறது எனக்கு உண்மையாலுமே எனக்கு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் MRPக்குள்ள அந்த எல்லா பணமும் MRPக்கு மேல 1 ரூபா கூட, 10 ரூபானா 10 ரூபா தானே, 5 ரூபா வாங்கிக்கலாமான்னு ஒரு அறிவாளிகள்லாம் கேட்கறாங்க. அப்படி கிடையாது. MRPக்கு மேல 1 ரூபா வாங்கினாலும் தப்பு தான். அப்படி வாங்குறவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சொல்லியிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இது பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு நாங்க இப்ப புதுசா வந்திருக்கோம். எங்களோட சக்திக்கு மீறி நாங்க இதுக்கு உழைச்சிட்டு இருக்கோம், எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த ஒரு 26 நாள்லயே எங்களால இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்க, இன்னும் அடுத்த ஒரு வருஷம் வரும்போது பெரிய பெரிய மாற்றம் வரும். அப்புறம் வந்து இந்த அவதூறு தளபதி சொல்லுவார் பாருங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அவதூறு வன்மம் இதெல்லாம் கிளப்பறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். என்கிட்ட திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மதுவிலக்கு அமைச்சரோட ஸ்பெஷல் பிஏ வந்து ஒருத்தர் பேரை சொல்லி, அது கேள்வியெல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஸ்பெஷல் பிஏ வந்து அவர் கூடயே இருக்கிறாரு, அவர் வந்து கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு, எல்லா மணிகளுக்கும் அவர் தான் இருந்தாரு அப்படிலாம் நான் பார்த்து வரும்போது தான். அப்படி யாரும் எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட ஸ்பெஷல் பிஏ இருக்கட்டும், ஓஏ ஆகட்டும், சீனியர் பிஏ, ஜூனியர் பிஏன்னு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் வருவாங்க. வரவங்களை நான் எப்படி பார்ப்பேன்னா, அவங்கள ஒரு சின்ன இதுதான், நீங்கள் என் கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணுங்க,
உங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு நான் முடிவு பண்றேன். ஏன்னா பொதுவாக வெறும் பேப்பரை மட்டும் வச்சு உங்களை செலக்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி போனேன். அந்த அந்த போட்டோல அவர் தான் ஸ்பெஷல் பிஏ, அவர் தான் வந்துட்டாருன்னு சொல்லி அப்படி பண்றாங்க. அப்படி இல்லை. இது வந்து என்னதான் நான் சொல்ல, நாங்க புதுசு. இது தப்புன்னா அது தப்புன்னு ஏத்துக்கிட்டு சரி பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவங்க நாங்க. தப்பா எது இருந்து சொன்னீங்கன்னா அது உடனே அதை வந்து இல்ல எங்களோட தலையில ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க ஆணவமா இல்ல நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற அரசாங்கம் தளபதியோட அரசாங்கம் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட அரசாங்கம் கிடையாது. தப்புன்னா அது சரி பண்ணி அது மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.